ஹாஸ்பிட்டல் கிளம்பிடலாமா? அட்மிட் ஆயிடலாம். பாப்பாக்கு தேவைப்படல உடல் குழம்புல அது கொலை நம்ம கிளம்புமா சீக்கிரமா. பாப்பாக்கு துணிங்கெல்லாம் தேய்க்கணும்ல டெலிவரி கிளம்புறதுக்கு. ரொம்ப கஷ்டம்டா எப்பா இந்த பொண்ணுங்க நாங்க எல்லாருமே. என்னண்ணா காலையில குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்க. தோசை சுட்டுன்னு இருக்கேன். இந்த நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்கு பாருங்க. நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லை, சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார். இப்போதைக்கு சாம்பாரும் இருக்குது. சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு தொக்கு. இந்த பூண்டு தொக்கு வந்து அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். இந்த பூண்டு தொக்கு நல்லாயிருக்கும். நான் பாப்பா பிறந்தோடனே இது எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பொருள் நம்மளுக்கு. ஏன் நான் பாப்பா பிறந்தவொடனே சொல்கிறேன்னு சொன்னால், பாப்பா பிறந்தவொடனே நம்ம வந்து இந்த பூண்டு தொக்கு சாப்பிட்டா நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏன்னா பால் வந்து பாப்பாவுக்கு நல்லா வரும். அதனால் இப்போ வந்து டெலிவரி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 3-4 நாள் தான் இருக்குது. அதனால் வந்து இப்போ சாப்பிட்டா கொஞ்சம் பாப்பாவுக்கும் வந்து கொஞ்சம் சளி இருந்தால் கூட அந்த சளி கரைஞ்சிட்டு வந்துடும். அதனால தான் இப்போ பூண்டு தொக்கு பண்ணி கொடுக்க சொன்னேன். இவ்வளோ குழம்பு இருக்குது, இருந்தாலும் நான் பூண்டு தொக்கு பண்ணி கொடுக்க சொன்னேன். அதுதான் அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து பேக்கிங் இருக்குது. பேக்கிங் என்ன பேக்கிங்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டிக்கு எனக்கு ஸ்ரீவாணி பாப்பாக்கெல்லாம் ட்ரெஸ்ஸுங்க எடுத்து வைக்கணும். ஏன்னா ஸ்ரீவாணி பாப்பாவும் டெலிவரி ஆகும்போது கூட தான் இருப்பா. அவள் வீட்டில் இருக்க மாட்டாள், ஆனால் அழுவா. அதனால் கூட நானும் கூட்டிகிட்டு போயிடுவோம் பாப்பாவை. எல்லாரும் தான் போவோம் இங்கேருந்து. அம்மா அப்பா மாமா எல்லாரும் தான் போவோம். அப்படி இருந்தாலும் ஸ்ரீவாணி பாப்பா என் கூட இருப்பாங்க. அங்கே அம்மா தங்கச்சிலாம் இருப்பாங்க, அதனால் கூட இருந்துக்குவாங்க அவங்க. இது வந்து பூண்டு தொக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தை பெற்றவங்க இப்போ யார் யார் குழந்தை பெற்றிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நான்வெஜ்ஜு காய்கறிங்க இதுதான் சாப்பிட்டா பால் கிடைக்கும்னு இல்லை, இது சாப்பிட்டாலே பால் கிடைக்கும். இது கம்பல்சரி எனக்கு காலையில் தினைக்கும் டிஃபனுக்கு வேணும் இந்த தொக்கு. நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா 4-5 மாதம் ரொம்பலாம் நான் சாப்பிடல. ஆனால் அந்த ஏப்பம் விட்றப்போ இந்த ஏப்பத்தில் அதே வருமா. அதுல வேறு என்ன விஷயம், நைட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. தூங்கவே முடியல, ஃபுல்லாக பெயின். இப்பயும் அந்த பெயின் இருக்கு, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து நார்மல் டெலிவரி இல்லை, சிசரின் தான் சொல்லிட்டாங்க. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருக்கேன். இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு தான் இந்த குட்டீஸ் வந்து வயிற்றுல இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்துடுவாங்க. இப்போ ட்ரைனிங் ஆயிட்டு போல இருக்கு. ஏன் இல்ல அந்த பூண்டு தொக்கு சாப்பிட்றதுக்கு? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது மற்றவங்களுக்கு யாருக்குன்னா பிடிக்குமா என்னன்னு தெரியல, பட் ஆனால் இந்த பூண்டு தொக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அம்மா செய்யறது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், கொமட்டாது. இது சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் காஃபி குடிச்சா அது நல்லாயிருக்கும். இது துணியெல்லாம் பார்த்தீங்களா, இந்த துணிங்க தாங்க குட்டி பாப்பாவுக்கு எடுத்து வைக்கணும். ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு குட்டி பாப்பாவுக்கு எடுத்து வைக்கணும். அதனால இங்கேயே வச்சுருக்கேன். ஸ்ரீவாணி பாப்பா லட்டு இது வந்து சின்ன சின்ன சட்டைங்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இதில் இருக்குது. நான் காட்டுறேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் காலையில் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது காலையில் டிஃபன் சாப்பிட்டு எல்லாருமே உடம்பு பார்த்துங்க, ரெஸ்ட் எடுத்துங்க, அதுதான் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எல்லாம் டேட் வேறு நிறைய சொல்லியிருக்கீங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து 7 போயிடுச்சு, 8 இன்னைக்கும் போயிடுச்சு. 8 போயிட்டதுனால 9, 10, 11, 12 இந்த 4 டேட் இருக்கு. என்னன்னா இப்படி சொல்ல முடியாது. திடீர்னு இன்னைக்கே போய் அட்மிட் ஆகிட்டா என்ன பண்ணுவேன்? நாளைக்கு காலையில் பாப்பா பிறக்கலாம்ல, அந்த மாதிரியே இருக்குல்ல, அதனால நான் சொல்கிறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சு நம்ம துணிங்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணலாம் வாங்க. உக்காந்து சாப்பிட்டு இப்ப நான் நடந்துக்கினே சாப்பிடுறேன். உட்காந்து சாப்பிட முடியல நானா. ஏன்பா என்னாச்சு?
பாப்பா உட்காந்து சாப்பிட விட மாட்டேங்குது, கஷ்டமாகுது. ஐயோ அதான் சாப்பிட்றது கூட கஷ்டமா இருக்கும். எல்லாருக்கும் எப்படின்னு தெரியலப்பா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது. சாப்பிட உட்காந்து சாப்பிட்டேன்ல, ஒரு 2 தோசை சாப்பிட்டேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பாப்பா வளர்த்துது, அது மட்டும் இல்லை மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. சரி, அதனால கொஞ்சம் லைட்டாக நடந்துட்டுனே சாப்பிடலாம். அது எனக்கு பிடிச்ச என் ஃபேவரட் பூண்டு தொக்கு. நான் வைக்கலாம் மாட்டேன், அந்த பூண்டு காலி ஆகிற வரைக்கும் சாப்பிட்டு இருப்பேன். பாப்பாக்கு துணிங்கெல்லாம் தேய்க்கணும்ல டெலிவரி கிளம்புறதுக்கு. ஏன்னா இப்போ வந்து எனக்கும் எடுக்கணும், ஸ்ரீவாணி பாப்பாக்கும் எடுக்கணும், முடிஞ்சா உங்களுக்கும் எடுத்து வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க கூட வந்துட்டீங்கன்னா மறுநாள் மாற்ற வேண்டியது எதுனா இருக்கும்ல, அதனால எடுக்கணும் எல்லாம். நீங்க ஸ்ரீவாணி பாப்பா பழைய துணிங்கெல்லாம் வச்சிருக்கேன் உட்காருது. ரொம்ப கஷ்டம்டா எப்பா இந்த பொண்ணுங்க. நாங்க எல்லாருமே இந்த 10 மாசம் எம்மா தங்கம் என்னடா பண்ற? வேலை செய்யறேன்டா பாப்பாக்கு உனக்கு. ஐயோ என் தங்கமே, ஐ லவ் யூ தங்கம். எல்லாம் சொல்லிதான் செய்வாங்க, நீ சொல்லாதே செய்யறடி தங்கம். எது இது? இது யாரு இது? என்ன பாப்பா இது? ஸ்ரீவாணி பாப்பா. அது நம்ம பாப்பா தான். உண்டுதானா? அது யார் தெரியுமா போட்டு இருந்தது? யார் போட்டு இருந்தது? அதெல்லாம் நீ போட்டுட்டா பாப்பாக்கு இப்ப வேணும்ட்டு எடுத்து வச்சுனுக்குறேன். இப்ப அங்க ஒரு 5 நாளைக்கு இருக்கும்ல. இதெல்லாம் வந்து ஸ்ரீவாணி, இதெல்லாம் ஸ்ரீவாணி பாப்பா. இதெல்லாம் என்னத்துக்கு எடுத்து வைக்கிற? இதெல்லாம் வந்து நம்ம லட்டு போட்ட ட்ரெஸ். ட்ரெஸ் எல்லாம் லட்டு ஃபர்ஸ்ட் பிறகுறப்ப போட்டது இதுதான். இப்ப இந்த பாப்பா எப்படி இருக்குன்னு தெரியல. ஒல்லியா இருந்தா இந்த கை போவாதா என்னன்னு தெரியல. ஒல்லியா இருந்துச்சுன்னா கை போயிடும், குண்டா இருந்துச்சுன்னா போகுமா என்னன்னு தெரியல. ஏன்னா பாப்பா வந்து நல்லா வெயிட்டா இருக்காங்க. இல்லைண்ணா சரி. ஏன்னா மேடமே சொல்லிட்டாங்க ஸ்கேன் எடுத்து, பாப்பா நல்லா வெயிட்டா இருக்காங்க, நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அதை 3 கிலோ இருந்து எடுத்தா கூட தண்ணி மேல இருந்துச்சுன்னா 1/2 கிலோ கம்மியாயிடும். இது ஸ்ரீவாணி பாப்பா பிறந்தப்போ போட்ட ட்ரெஸ். இது என்னைக்கு அவ பிறந்தாலும் அன்னைக்கு போட்ட ட்ரெஸ் இது. இந்த நாட்டுக்கு ஆனா இந்த மாதிரிதான் கேட்டாங்க. இப்ப ஸ்ரீவாணிக்கு போட்டா எப்படி இருக்கும்? போட்டு பார்க்கலாமா? போட்டு பாரு. நான் இங்க வரேண்ணா. கையே ஏறலையே. பிடிக்காதுடி குழந்தைக்கு. ஐயோ வானாடி கீஞ்சி இருக்கு போது. பின்னாடி பத்தவே இல்லை. குழந்தை அப்ப போட்டது இப்ப பிமா பார்த்தோம். பிறகுறப்ப போட்டது, அதனால இதையும் பேசினேன். இருந்தாலும் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் போடணும்னு ஆசை. அது இருந்தாலும் வந்து இது ஒரு 2-3 செட்டு எடுத்து வச்சிருக்கேன் நான். ட்ரெஸ்ஸு 3-4 செட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஆனா பாக்குறப்ப அழகா இருக்கு இந்த ஷர்ட்டுங்களை பாக்குறப்ப. ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு போட்டது இருக்குது, இருந்தாலும் என்னன்னா அதனால ஸ்ரீவாணியா வந்துமா பாப்பாவுக்கு புது ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொன்னான். அதனால அவ சொன்னதுனால இப்ப இந்த 2 பேக் தான் எடுத்துட்டு போக போறியா? இது 2 தான் எடுத்துன்னு போக போறேன். இது 2த்துல வந்து ஒன்று வந்து குட்டி பாப்பாவுக்கு வச்சிருவேன் ட்ரெஸ்ஸு. ஏன்னா குட்டி பாப்பாவுக்கு வந்து இப்போ லெட்டின் போனால் துணி துடைக்கிறதுக்கு அவங்களுக்கு போத்துறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்குவேன். ஒன்றுத்துல வந்து எனக்கும் ஸ்ரீவாணி பாப்பாவுக்கும் ட்ரெஸ் வச்சுக்குவேன். எனக்கு வந்து என்ன நைட்டி ஷாலு, ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு எதனா ஒரு 4 கவுனு ஜட்டி. அதனால இந்த குட்டி பாப்பாக்கு சரி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எடுத்து வச்சிடலாம்னா அட்மிட் பண்ணிடலாமா? ஹாஸ்பிட்டல் கிளம்பிடலாமா? கண்டிப்பா. இதுனா பாப்பாக்குன்னு சொல்லிட்டு முடிக்க எடுத்து வச்சுக்கிறேன். நைட்டி இதுலதான் வைக்க போறோம் பாப்பாக்கு. இதுல ஸ்ரீவாணி பாப்பாக்கும் எனக்கும் நைட்டி.
ஸ்ட்ராங்கா இருக்கு. சாம்பா ஸ்ட்ராங்கா இருக்கு. சாம்பா அது எதுக்கு ஸ்ரீவாணி? அது குந்துனான் அது பாப்பா கொடுத்துருவியா? எடுத்து வச்சுக்கோங்க. பாப்பாக்கு தேவைப்படல குடும்ப குழம்பு வருதுல்ல அது கொலை நம்ம ஏய் பாப்பாக்கு குளிர் வரும். எப்படிமா குளிரும் பாப்பாக்கு? அடடடடட. இதுல மச்சி லதா, இது சமசமான இருக்குன்னு சொன்னீங்க. அது இது இல்ல இருக்காது. சொன்ன நல்லா இருக்கும். ஸ்ரீவாணி இது போட்டாலே அழகா இருக்கு. ஸ்டீனுக்கு தான் அது. சரி சரி சீக்கிரம் பேக் பண்ணலதா. ஹாஸ்பிட்டல்ல போய் உன்னை அட்மிட் பண்ணிடலாம். நம்ம நான் கிளம்புமா சீக்கிரமா நம்மளும் அங்கேயே இருந்துடலாமா கமல? ரூம் எடுத்து தங்கினேன். இருக்க முடியாது. அதுதானே. இதெல்லாம் ஸ்ரீவாணி இது நானா ம். இந்த கீரை போடுறது இதெல்லாம் ஸ்ரீவாணி இது. நம்ம சும்மா மச்சி பண்ணல இப்போ வந்து இதெல்லாம் இந்த பாப்பாவுக்கு தேவை. அதெல்லாம் மச்சி கொடுக்குறாங்க இதெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் கொடுமா அதெல்லாம் மச்சி கொடுக்குறாங்க ஏன் நான் மச்சி கொடுப்போம் உட்காந்து மச்சி கொடுக்க முடியல போகாம நான் மச்சி மடிக்க முடியலன்னா விட்டுருந்தா நான் உங்களுக்கு. மடிக்க முடியுதுமா மடிக்க முடியுதா? நான் சொல்றேன் போட்டுக்கிற டவுல அவன் வந்து ஒரு 3 நைட் எடுத்து வச்சிட்டேன் எனக்கு. இப்போ அம்மா உனக்கு எடுத்து வைக்கிறேன். அப்புறமா குட்டி பாப்பாக்கு எடுத்து வைக்கிறேன். தேங்க்யூடா. சூப்பரா வச்சுக்கிறடா. பாருங்க சூப்பரா வச்சுக்கிறாங்க. அது போதும். இந்த ஜட்டி வந்து பாப்பாவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு. ஏன்னா பனியன் பத்தல அதனால இந்த இந்த பனியனோட ஜட்டி தான் இது. இது வந்து பாப்பா போட்டுன்னு இருக்கா. இது யூஸ் பண்ணல பனியன். அதனால இதெல்லாம் வந்து வீட்டுல எடுத்து வச்சுதான் வரணும். இப்ப எடுத்துன்னு போக முடியாது. நல்லலே என்னன்னா தயாராயிட்டியா? எடுத்து வச்சாச்சு நான் துணி. இது வந்து இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வைக்கணும். இது பேம்பர்ஸ் கட்டணும்ல. அங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா கட்ட மாட்டோம். ஏன்னா அங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம்ல. அதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டுனால கீழே போட்டு படுக்கிறதுக்கு இருக்குது. இருந்தாலும் ஹீட் ஆயிடும். நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அப்பப்போ சுடு தண்ணி வச்சு பாப்பா லெட்டின்னு போனா தொடச்சுன்னு இருக்கலாம். அந்த வசதியெல்லாம் வீட்டில் இருக்க வசதியெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் நமக்கு கிடைக்காதுல்ல. அதனால் பாப்பாவுக்கு வந்து பேம்பர்ஸ் வாங்கணும். பேம்பர்ஸ் வாங்கிட்டா அது பேம்பர்ஸ் வைக்கணும். அப்புறம் ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு தினைக்கும் தலைவாரி பவுடர் அடிக்கணும். அதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். இது வந்து எல்லாருக்கும் பாப்பாதும். இது குட்டி பாப்பா கொண்டு இது இதில் கம்மியாக இருக்கு. இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறப்போ துணி நிறையா ஆகும். கிளம்பிடலாமா? ஓகே. எல்லாம் பேக் பண்ணியாச்சுங்க. ஆமா. இப்பவே எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு டைம் இல்லைல்ல நம்மளுக்கு. வந்துட்டீங்களா? எடுத்து வச்சாச்சு நான் ட்ரெஸ் எல்லாம். இது எனக்கும் ஸ்ரீவாணி பாப்பாக்கும். இது வந்து குட்டி பாப்பா ட்ரெஸ்ஸு. டவுன் எடுத்து ஹாஸ்பிட்டல் கிளம்ப பேக் பண்ணியாச்சு. அது வந்து இது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல கொடுத்த பேக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாணிக்கு வாங்கல. ஸ்ரீவாணி பாப்பாக்கு வந்து 2023 பிறந்தா. அவளுக்கு வாங்கல. 6/1 மாசம் 2023 ஸ்ரீவாணி பாப்பா பிறந்த டேட்டு. அதுவும் வேலைக்கிழமை பிறந்தாங்க. அவளுக்கு இந்த கூடையே வாங்கவே இல்லை. இது புது ஆட்சி மாறினால புது ஆட்சியில வாங்கின கூடை இது எனக்கு. அது 2 கூடை வந்தது. இப்போ சண்டையே தேவையில்ல. இப்போ அவங்க எதனா திங்ஸ் வச்சுக்கணும்னா கூட ஒன்றுல குட்டி பாப்பா ஒன்றுல ஸ்ரீவாணி பாப்பா. ரெண்டு பேருமே எதனா ஒன்று வச்சுக்குவாங்க. நல்லா இருக்கும். எனக்கும் இது கொஞ்சம் சேஃப்டியா இருக்கு. நல்லா இருக்கு. எடுத்துட்டு பேகுங்க இல்லாத பையங்க இல்லாத இது ஒன்று இருக்குது. இன்னும் முக்கியமான திங்ஸ் எடுத்து வைக்கணும். அது வந்து கிளம்புறப்ப கொஞ்சம் ஒரு அளவுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். என்னது எடுத்து வைக்கணும்ன்ற? என்னதுன்னு கேக்குற? என்னதுன்னு நீ கேட்கலாமா? என்ன சொல்லுப்பா. பெத்த அப்ப நீ கேட்கலாமா? சொல்லுடி. ஸ்ரீவாணிக்கு கொஞ்சம் குட்டி குட்டி பொம்மைங்க, நான்சியா, சொப்பு சாமா இதெல்லாம் எடுத்து வைக்கணும். ஏன்னா அவங்க கொஞ்சம் உட்காந்து விளையாடுவா. அதனால வந்து அது வந்து கொஞ்சம் எடுத்து வைக்கணும். அவ்வளோதாங்க. ரெண்டும் பேக் ஆயிடுச்சு. இது எடுத்து வைக்கணும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புனா. தூங்கி எது வந்தீங்களா? ப்ரஷ் பண்ணிட்டீங்களா? சரி போ. நான் இதை எடுத்து அப்படியே கட்டில் கீழே வைக்கணும். போறப்ப எடுத்துட்டு போ. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா என்ன
பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிறதே திறந்து போகிறோம். எனக்கு பேச முடியல, மூச்சு வந்து அடி வெறும் வலிக்குது. அதனால் வாய்ஸ் வரலன்ட்டு யாரும் பிடிச்சிக்காதீங்க. எடுத்துன்னு போகிறா பாருங்க. பாய் பாய் சொல்லுங்கண்ணா. பாய்.